Welcome back, Kerala to the Digital Link. Short disclaimer: this channel is only for learning purpose. No betting or gambling is entertainment and purely entertainment purpose. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு வந்த நம்பர் 3275. ஏன் 275 நமக்கு 3 டிஜிட்டில்? ரீசன் அதுதான் இந்த சேனல் அதிகபட்சமாக அட்வைஸ் பண்ணுற ஒரு விஷயம். சம். த சம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் ஆர்டர் டு கேட்ச் தி வின்னிங் நம்பர். அவ்வளோதான், சிம்பிள். ஏன்னா நமக்கு 563 அப்படின்ற நம்பர் வந்தது. இந்த 563யோட சம் என்னென்னா 14. அதனால் மிஷினுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. 275 இதனுடைய சம் 14. அவ்வளோதான், வேறு ஒன்றும் மந்திரம் இல்லை, மாந்திரிகம் கிடையாது. இதை தான் நம்ம சார்ட்டில் பார்க்குறோம். பட் இந்த 275 ரெட் கலரில் இருக்கிற கேம் என்னென்னா 146. இந்த 146க்கு 1க்கு 2, 4க்கு 5, 6க்கு 7 +1 2 3. அவ்வளோதான். பட் த மெஷின் நீட்ஸ் 14th சம். இந்த 563 14வது சம்ன்றதுனால மிஷின்னு வேறு வாய்ப்பே இல்லாமல் 275 இம்மீடியட்டாக வச்சிருச்சு. இந்த 275 ஈக்குவல்ஸ் டு 502 இங்கே இருக்குது. அப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகுது மிஷின்? அதுதான் நமக்கு 689 அப்படின்ற நம்பருக்கு முன் 10 நாள் இருக்கிற நம்பர் 995. இந்த 995 நியூமெரிக்கல் ஆர்டரில் படிக்கும்போது 0599. இதில் இது 4 டிஜிட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார்ட் வச்சுருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். ஏன்னா இந்த 995 நியூமெரிக்கல் ஆர்டர் படித்தா 599. நமக்கு 4 டிஜிட் சார்ட்டில் 599 வராது. 0599, 1599, 2599 இது போயிட்டே இருக்கும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டில் தேடுறோம். ஒரே ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு 0599 அப்படின்னா இதனுடைய சம் என்னன்னு பார்க்கணும். 5 + 9 + 9 23. அப்போது நம்ம சார்ட்டில் 0599 அப்படின்னு அடித்தா இங்கே போய் நிற்கும். இதுதான் சம், 23வது சம். அப்போ அந்த 23வது சம்மில் நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் 0599 அப்படின்ற நம்பர் கீழவே 869689. வெரி சிம்பிள். அதுதான் நமக்கு வின்னிங்காக வந்திருக்கு. பட் இன்னைக்கு, அதாவது இந்த நம்பருக்கு 275க்கு ரெட் கலரில் நமக்கு என்ன நம்பர் இருக்குன்னா 146 இருக்குது. அப்போது நம்ம 0146 அப்படின்ற நம்பருக்கு போகிறோம். இதனுடைய சம் 11வது சம். அப்போது 0146 அப்படின்னு போனால், இல்லை நீங்கள் மேனுவலாக பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே தான் இருக்குது அந்த நம்பர். அந்த நம்பரை கலரிங் பண்ணுறோம். கலரிங் பண்ணால் நமக்கு 0146 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கிது. அடுத்து என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்குறோம். 0155 அப்படின்ற நம்பர் கிடைக்குது. பட் இன்றைக்கி வந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 275.
இதில் நமக்கு 0 மட்டும்தான் 5 கிடச்சிருக்கு, வேறு நம்பரே இல்லை. அடுத்தது 5 கிடச்சிருக்கு. அப்போது நாளைக்கு 100% நமக்கு சக்ஸஸ். 1 அவுட்டு 1 நாள் இல்லை 2 நாள் கண்டினியூஸாக வரும். இப்போ இதில் வராதனால நமக்கு நாளைக்கு என்ன கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, எதில் கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, நமக்கு எந்த கலரில் கேம் இருக்குது அப்படின்னா இந்த கலரில் கேம் இருக்குது. இந்த கலரில் நமக்கு என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா 682. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 682 நியூமரிக்கல் ஆர்டரில் பார்க்குறோம். 268 முன்னாடி 0 போட்டால் 16வது சம். அப்போது 2 + 6 + 8 = 16 சம். அப்போ நம்ம 16th சம்முக்கு போகிறோம். 16th சம்முக்கு போகிறது எப்படி பார்க்கணும்னா 0 2 68 அப்படின்னு போகிறோம். அந்த நம்பர் இங்கே இருக்குது. ஏற்கனவே 0259 அப்படின்னு நமக்கு ஒரு நம்பர் அடிச்சிருக்கு, அதாவது 0925 அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. இப்போது அந்த இடத்துல கலரிங் பண்ணுறோம். இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நாளைக்கு இதில் தான் கேம் இருக்குது. 100% இதில் இருந்தால் வரும். இந்த சார்ட்டு அந்த அளவுக்கு ஃபேமஸ். சார்ட்டு வச்சுருக்கவங்க தெரியாதனமாக தேடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேனோ அது பிரகாரம் தேடி பார்க்கணும். சும்மா சார்ட்டு குறை சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியல, தேட தெரியல, சோம்பேறி. எவனா வின்னிங் நம்பர் தருவானா, வாங்கி ஆடிட்டு வின் பண்ணுவோமா அப்படிங்கிறது. சார்ட்டு வாங்கியிருக்கணுங்க, என்ன பாயிண்ட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக போகணும். இப்போ நாளைக்கு இதில் தான் கேம் இருக்குது. இதை என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 இருக்குது 5 மாற்றுங்க, 2 அப்படியே வைங்க, 6 1 மாற்றுங்க. இல்லைன்னா 5 7 6 அப்படி இல்லைன்னு சொன்னால் 8 6 5 இல்லை 5 6 8 இதில் தான் நாளைக்கு கேம் இருக்குது. அப்படி உங்களால் இதிலிருந்து உங்களை சாய்ஸ் வரலை அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பரை என்னென்னு பார்த்துக்கோங்க ஃபார் சப்போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 0277 இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்த நம்பர் அதில் இருக்குது. என்னது, இது 5, இது 2, இது 7. அப்போது இதையும் நீங்கள் பார்க்கணும். ஒரு நாள் முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, ஒரு நாள் பின்னாடி என்ன நம்பர் வந்திருக்கு, 10 நாளுக்கு முன்னாடி அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய சாய்ஸ் அதில் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் போட்டுக்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு நாளில் ப்ளே பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அன்றைக்கி வரலையா விட்டுருங்க, மறுநாள் 100% வரும். அப்போ நாளைக்கு இதில் தான் கேம் இருக்குது, இது மிஷின் எப்படி அடிக்க போகுது அப்படிங்கிறது தான் ட்ரிக். அதை தெரிஞ்சுக்கணும். அப்போது நாளைக்கு நமக்கு அந்த கலரில் 268 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இந்த 268 அப்படின்ற நம்பரை நீங்கள் பார்க்கும்போது இங்கே என்ன நம்பரெல்லாம் மிஷின் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். 14வது சம்மில் போய்கிட்டு இருக்கு. அப்போ 14வது சம்முனா இது 16வது சம். இந்த 268ங்கிறது 16வது சம். அப்போது இந்த 16வது சம்மை என்ன பண்ணால் 14வது சம்மாக மாறும், இல்லை 19 சம்மாக மாறும். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்போது 6 8 2 அப்படின்னு சொன்னால் 7 9 3 அப்படின்னு சொன்னால் இந்த நம்பர் 19வது சம்மாக மாறும். அப்படி இல்லை 5 7 1 அப்படின்னு சொன்னால் 13வது சம்மாக மாறும். இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ நமக்கு சார்ட்டில் என்ன நம்பர் இருக்குனாக்கா 0 2 6 8 அப்படின்ற நம்பரில் தான் நாளைக்கு மிஷின் மாற்றி மாற்றி வைக்க போகுது. பவராக இல்லை 999 அப்படி இல்லைனாக்கா ஃப்ளிப் நம்பரை. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்போது நாளைக்கு நமக்கு இந்த கலரில் ஃபஸ்ட் நம்பர் 682 இருக்குது. த ஃபேமிலி நம்பர் ஆஃப் 682 = 371. அடுத்த நம்பர் 537 இருக்குது. இந்த 537ஓட ஃபேமிலி நம்பர் 028. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம 4D சார்ட்டில் இந்த 3357 நியூமரிக்கல் ஆர்டரில் படித்தா எப்படி போனால் 3 3 5 7. இந்த 3 3 5 7 தான் மிஷினு இன்றைக்கி
2 3 5 7 வச்சுக்குது. ஏன்னா இது 3357, இது 2357. வேணும்னா நான் ப்ரூஃப் காட்டுறேன். இந்த சார்ட்டில் பாருங்கள். குருட்டுத்தனமாக பார்த்துட்டு சார்ட்டு சரியில்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? இன்றைக்கி வந்த நம்பர் 3275 அப்படின்ற நம்பருக்கு நம்ம போகிறோம். இங்கே போயாச்சுன்னா இந்த நம்பர் இருக்குது. இதுக்கு முன்னாடி மிஷினு 3357 அப்படின்ற நம்பரை அடிச்சிருக்கு. அந்த நம்பர் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிள். இந்த 357 அப்படியே வச்சுக்கிச்சு, 3 மட்டும் 2ஆக மைனஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா அடுத்த நம்பர் இது சம்மு பார்த்திங்கன்னா இங்கே 17வது சம்மு 18வது சம். ஏன் அதே நாளில் வந்து அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த டேட்டோட ட்ரிக். அப்போது இந்த நம்பர் 3357 எப்படி வந்ததுன்னா நமக்கு 3 3 5 7 வந்தது. இல்லை 3 5 3 7 வந்தது. அப்போது அடுத்த நம்பர் 3357க்கு முன்னாடி நம்பர் 1357, 2357 இந்த மாதிரி நம்பர்லாம் வரும். இங்கே பார்த்திங்கன்னா 1357 இருக்குது இந்த நம்பர், 2357 அடுத்த நம்பர், 3357 அடுத்த நம்பர் 4357ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அடிச்சிடும். இதை எப்படி அடிக்க போகுது அப்படிங்கிறது தான் ட்ரிக். ஸோ சார்ட்டு பார்க்க தெரியிட்டேனாக்கா, எனக்கு பார்க்க தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். சரியா? அதனால் ஏதோ ஒரு சார்ட்டை கொடுத்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்லாம் ஏடா கூடமாலாம் சொல்லக்கூடாது. இஃப் யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாட் தென் யூ ஆஸ்க் மீ. அதர்வைஸ் என் வீடியோவை நல்லா பாருங்கள். பார்த்துட்டு 20 முறை பார்த்துட்டு என்ன சொல்கிறேன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு யூ கேன் ப்ளே த கேம். ஸோ டுமாரோ 100% there is a game like ஏ போர்டு. கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு உட்காரக்கூடிய நம்பர் 0வா 1. பி போர்டு உட்காரக்கூடிய நம்பர் 2வா இதோ 1. அடுத்தது 6 or 4. இதுதான் நாளைக்கு 100% வரக்கூடிய நம்பர் போர்டில். பட் நமக்கு 0 2 6 8 கேம் இருக்குது. அதில் 0 2 6 இதில் வந்துருச்சு. இந்த 6 1 மாற்றுது கேம். அண்ட் தென் இந்த 8 அண்ட் தென் மறுபடியும் 1. ஸோ 114 118 0 2 6 5 2 6 இந்த மாதிரி நம்பர் தான் நாளைக்கு வருது நமக்கு. ஏன்னா 13வது சம், 23வது சம், 18வது சம். அப்போ இதுக்கு ஈக்குவலாக மிஷினு ஒரு 3வது சம்மோ இல்லை 8வது சம்மோ 13வது சம்மோ 18வது சம்மோ மறுபடியும் கொடுத்ததுன்னா இந்த ஃபேமிலியில் இருந்தால் வரும். 1 026 or 526 or 576 or 017 or 620 or 125. ஸோ திஸ் இஸ் தி நம்பர் டுமாரோ. இதில் எந்த நம்பர் அடிக்க போகுதுன்னு தெரியாது, பார்த்துக்கோங்க. ப்ளே ஃபேமிலி நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். வித்தவுட் ஃபேமிலி நம்பர் கேரளா லாட்டரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த சார்ட் வேணுறவங்க என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. 1000 rupees பே பண்ணி தான் இந்த சார்ட் வாங்கணும். சார்ட்டோட விலை ஒன்லி 1000. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 638-272-0349. இது போல் பல பயிற்சி கூட எடுத்து வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. One second disclaimer, this channel is only for learning purpose. No betting or gambling is entertainment. Purely entertainment purpose. Thank you very much for watching this video.